காஞ்சிபுரத்தில் உள்ள மிகவும் பழமையான 3 விஷ்ணு பகவான் கோயில்களில் இக்கோயிலும் ஒன்று. மற்ற 2 கோயில்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாண்டவ தூதர் பெருமாள் கோயிலும் உலகளந்த பெருமாள் கோயிலும் தாங்க. சங்க காலத்து இலக்கியமான பெரும்பானாற்று படை என்ற நூலில் இக்கோயிலை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹலோ வெல்கம், நான் உங்கள் ராம்கி. காஞ்சிபுரத்தில் உள்ள 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான ஸ்ரீ யதோதகாரி பெருமாள் கோயில் என்றும் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்று அழைக்கப்படும் இத்திருக்கோயிலை இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த கோயிலோட கோபுரம் கட்சுவரில் கல்வெட்டுகள் பார்க்கலாங்க. நுழைவாயில் பிரம்மாண்டமாகவும் அழகிய சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாங்க. திருமழை இசை ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், பொய்கை ஆழ்வார், நம்மாழ்வார் இவர்கள் எல்லோரும் மொத்தம் 14 பாடல்கள் இக்கோயிலில் உள்ள பெருமாளை புகழ்ந்து பாடியுள்ளனர். மூலக்கோயில் 8ஆம் நூற்றாண்டில் பல்லவர்களால் கட்டப்பட்டது என்று நம்பப்படுகிறதுங்க. பின்னர் ஆண்ட சோழ மன்னர்களும் விஜயநகர மன்னர்களும் இக்கோயிலுக்கு பல திருப்பணிகள் செய்துள்ளதை இந்த கல்வெட்டுகள் குறிக்குதுங்க. 1ஆம் பராந்தக சோழன், 1ஆம் ராஜேந்திர சோழன், 1ஆம் குலோத்துங்க சோழன், 3ஆம் குலோத்துங்க சோழன் காலத்து கல்வெட்டுகள் எல்லாம் இக்கோயிலுக்கு அவர்கள் நன்கொடையாக கொடுத்த தங்கம், நிலம், விளக்குகள் மற்றும் பிராமணர்களுக்காக கொடுக்கப்பட்ட நிலங்களை பற்றிய விவரங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டுள்ளன. வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு அடுத்து தெற்கு காஞ்சியில் உள்ள 2வது பெரிய கோயில் இந்த கோயில் தாங்க. மற்ற கோயில்களில் சைன கோலத்தில் இருக்கிற பெருமாளை பார்த்தீங்கன்னா வலது கையில் சாஞ்ச மாதிரி இருப்பாருங்க. இந்த கோயிலில் இடது கையில் சாஞ்ச மாதிரி நமக்கு காட்சி தரார். அதாவது பெருமாள் அப்படியே ஏந்திரிச்சு தலையை வேற பக்கம் மாற்றி வச்சு படுத்தாருன்னா எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி காட்சி தராருங்க. இதற்கான காரணமும் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்ற பெயருக்கான காரணமும் இந்த கோயிலோட ஸ்தல புராணத்தில் பார்க்கலாங்க. இந்த இடம் பெருமாள் பெயரால் அழைக்கப்படுகிறதுங்க. வேக சேது பெயர்களில் ஒன்றான வேகவானை என்றும் பின்னர் வெக்கனை என்று மாறி இறுதியாக வெக்கா, அதாவது திருவெக்கா என்று அழைக்கப்படுகிறது. மூலவர் கிடந்த கோலத்தில் இருப்பதால், அதாவது புஜங்க சயன கோலத்தில் இருப்பதால் கருவறை செவ்வக வடிவிலும் விமான கோபுரம் சாலகார பாணியிலும் உள்ளது. வேதாசார விமானம் என்று அழைக்கப்படுகிறது. மூலவர் யதோதகாரி, சொன்ன வண்ண செய்த பெருமாள், வேகசேது மற்றும் ஆதி வரதர் என்று அழைக்கப்படுகிறார். மூலவரை தரிசனம் பார்த்துட்டு வலதுபுறமாக அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா தாயாருக்கு தனி சன்னதி இருக்குங்க. கோமலவல்லி தாயார் நமக்கு நின்ற கோலத்தில் காட்சி தராங்க. ஆண்டாள் மற்றும் பிள்ளை லோகாச்சாரியாருக்கு தனித்தனி சன்னதி இருக்குங்க. இந்த கோயிலோட மூலவர் ஆதிசேஷன் மேலே சைன கோலத்தில் மேற்கு பார்த்தவாறு மிக பிரம்மாண்டமாக நமக்கு காட்சி தராருங்க. வெளிப்பிரகாரத்தில் பொய்கை ஆழ்வாருக்கு தனி மண்டபம் இருக்குங்க. திருமழை இசை ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், நம்மாழ்வாரும் இங்கே பார்க்கலாங்க. பொய்கை ஆழ்வாருக்கு இங்கே தனி மண்டபம் அமைய காரணம் பார்த்திங்கன்னா இக்கோயிலில் உள்ள தாமரை குளத்தில் தான் அவர் பிறந்தார். பொய்கை தீர்த்தம் பொய்கை புஷ்கரணி என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோயிலோட ஸ்தல புராணத்தின்படி பிரம்மருக்கும் சரஸ்வதிக்கும் கருத்து வேறுபாடு வந்தது. அந்த கருத்து வேறுபாடால் சரஸ்வதி கோபம் அடைந்து வேகவதி நதியாக மாறி பிரம்மரின் யாகத்தை அழிக்க விரும்பினாள். வேகவதியின் ஓட்டத்தை ஆதிசேஷனை கொண்டு நிறுத்தினார் விஷ்ணு பகவான். இந்த நிகழ்வால் தான் வேகசேது என்ற பெயர் விஷ்ணு பகவானுக்கு வந்தது. மற்றொரு புராணத்தின்படி திருமழிசை ஆழ்வார் ஒரு வயதான அம்மையை இக்கோயில் திருப்பணி செய்வதற்காக அழகான இளம் பெண்ணாக அவரை மாற்றினார். அந்த அழகிய பெண்ணை கண்ட மன்னன் அவளை மணந்தார். திருமழை இசை ஆழ்வாரின் மகிமையை கண்டு வேந்தார் மன்னர். திருமழை இசை ஆழ்வாரின் சீடர்களில் ஒருவரான கனிக்கண்ணனை அழைத்து தன்னை போற்றி பாடுவதற்காக திருமழை இசை ஆழ்வாரை அழைத்து வரும்படி கூறினார். அதற்கு கனிக்கண்ணன் மறுப்பு தெரிவிக்கவே கனிக்கண்ணனை காஞ்சிபுரம் விட்டு வெளியேறும்படி மன்னர் உத்தரவிட்டார். இதை கேள்விப்பட்ட திருமழை இசை ஆழ்வார் கோபமடைந்து தானும் சீடனுடன் வெளியேறுவதற்காக முடிவெடுத்தார். கோபத்தில் இருந்த திருமழை இசை ஆழ்வார் நம்ம மட்டும் எதுக்கு போகணும், பெருமாளையும் வர சொல்லுவோம் அப்படின்ட்டு பெருமாளையும் தன்னுடன் வர சொல்லுகிறார். தனது வழக்கமான சயன நிலையில் உள்ள பெருமாள், அதாவது வலது கையில் சாய்ந்திருக்கும் கோலத்தில் இருந்து எழுந்து திருமழிசை ஆழ்வாருடன் புறப்பட்டார். பெருமாள் செல்லவே தாயாரும் உடன் சென்றார். இவ்வூரும் இருளில் மூழ்கியது. தவறை உணர்ந்த மன்னர் திருமழிசை ஆழ்வாரிடம் சென்று மன்னிப்பு கேட்டார். திருமழை இசை ஆழ்வார் பெருமாளை திரும்பி வர சொன்னதால் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். இதுதாங்க பொய்கை தீர்த்தம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.